ஹாய்! வணக்கம் எல்லோருக்கும். தற்போது நமது நாத வினோதங்கள் குரூப்பில் பயணித்து வரும் ஒரு பாடகரை பற்றி சிறு பாடல் தொகுப்புகளை அவர் பாடிய பாடல் தொகுப்புகளை தற்போது இங்கு பார்ப்போம். ஏதண்ணா நீ தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியில தாமர பூத்திருச்சு மாமா தாவணி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க மேளங்கொட்டி கொட்டி கிடக்கும் கனி வகையை கொத்த மறுக்கும் கிளி இல்லை கொஞ்சி சிரிக்கும் மலர் வனத்தை கொஞ்ச மறுக்க மனமில்லை பூங்காற்றின் போக்கு புரிந்தது பூந்தோட்டம் தோளில் விழுந்தது வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பால் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பால் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பால் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பால் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே கவிஞன் மனசு போல நீ துருவி துருவி பார்க்கிறாய் கிராம மண்ணின் தென்றலாய் உரசி உரசி கேட்கிறாய் இந்த மென்மையாண்மையே உன்னில் என்னை ஈர்த்தது அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே இதயம் புரியாதா என் முகவரி தெரியாதா கிளியே கிளியே போ தலைவனை தேடி போ முள்ளில் தூங்குகிறே கனவை அள்ளிப்போ எந்தன் கண்ணீரை கண்களில் ஏந்தி போ நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும் நீங்காத நெஞ்சில் அலை ஓய்ந்தால் போதும் மௌனத்தின் ராகம் கேளாதோ மௌனத்தின் தாளம் போடாதோ வாழும் காலம் யாவும் எங்கே நெஞ்சம் தேடும் காற்றில் மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டு எழுதி பாடுதையா மகராசன் முன்வரவை ராப்பகலா என் மனது தேடுதையா மனமேலம் காதில் கேட்குதா மனசோடு தேனை வாக்குதா நான் திருவையாறு கச்சேரி நீ தாளம் போடு பித்தேரி பல ராகங்கள் சொல்வேன் பின்னாடி என் ஊருக்கு வாணி பஸ்ஸேரி நீ பார்க்கும் போதே பத்திக்குது சொந்த ஊரு சிவகாசியா பேசும்போதே ஜில்லுங்குது உங்க ஊரு சிறப்புஞ்சியா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா உதயோ உதயோ காக்க வந்த வாதியாரோ நிசனி பனி சசா சரினி நிசனி பனி சசா சரி சனி நிசனி பபனி பபனி பம கம பனி சா நீ சசா சரினி நிசனி பனி சசா நீ சரி சசா நீ நீ சபா சானி பம ம ப ப நீ சரி சசா நீ நீ சபா சானி பம ம ப ப கம த ப ப
பமகம பனிசா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் வண்ண மலரொன்று வெள்ளி அலை கொண்டு வருடிடும் காற்றன உழவு போ பச்சை கொடியுண்டு பசும்புல் மடியுண்டு பனியின் துளியை போல தழுவ போ இசைகள் நுழையாத செவிகள் பல உண்டு உனது திறமை அங்கு பலிக்குமோ என என்ன செய்தாய் வேங்குழலே பாடல்கள் அனைத்தையும் இனிமையாக கேட்டீர்கள் அல்லவா? இந்த பாடலுக்கு, இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று தெரியுமா? திருமதி கண்மணி அக்ஷதா NTV 376 என்பவரே இந்த பாடல்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரர். எவ்வளவு அருமையாக, இனிமையாக, அழகாக பாடினார் என்று கேட்டீர்கள் அல்லவா? தற்போது இவருடைய பாடல்கள் அனைத்தையும் நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் அவருடைய பேஜில் சென்று இந்த பாடல்கள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக கேட்டு மகிழலாம். இவர் எங்களது நாத வினோதங்கள் குரூப்பில் பயணித்து வந்து கொண்டிருக்கிறார். இவர் ஃபைனலிஸ்ட் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மேலும் இவர் எங்களுடன் பல போட்டிகளிலும் பயணித்து வெற்றி பெற்று பல பரிசுகளை வெல்லும்படி இவரை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.